ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் சந்திரகுமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை, இந்த சனி கேது பார்வை, இந்த அமைப்பு இருக்கா அவன் பாருங்க. அந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது எளிமையான ஒரே ஒரு பரிகாரமாக சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் மாசத்துல 2 தடவை, ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி மறக்காமல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி கேது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தொல்லை செய்ய மாட்டார். எளிமையான பரிகாரம், சின்ன பரிகாரமாக சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். எல்லாரும் நீங்கள் எல்லாருமே செய்கிற மாதிரி உள்ள பரிகாரம் தான். இந்த பரிகாரங்கள் எளிமையாக செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி கேதுவை பற்றி நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கிறேன், நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு கிடைச்ச விஷயத்தை இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கிறேன். சரி, சனி கேது சேர்க்கை எப்படி எடுக்கிறது? ஒரு ஜாதகத்தில் சனி கேது ஒரே ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலும் சரி, சனி கேது பார்வை இருந்தாலும் சரி, அதாவது கேது பகவான் சனி பகவான் 3, 7, 10 போன்ற பார்வையால் பார்த்தாலும் சரி, நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது சனி பகவான் நட்சத்திர சாரத்தில் கேது இருந்தாலும் சரி, கேது நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி, இந்த அமைப்பை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை இருக்கிறது. சரி, இதுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ரெண்டு பலன் சொல்லிட்டு போகிறேன். சனி கேது அமைப்பிற்கு அப்படின்னா இவங்க வாழ்நாளில் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய சூழல் உருவாகும். அதாவது தெய்வத்துக்காக காணிக்கை எடுக்கிறதுக்காக கூட நீங்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு இறைவன் சனி நேரத்தில் கொண்டு போய் ஒரு நேர்த்திக்கடனாக செய்கிற உண்டான சூழலும் இருக்கும். இந்த அஷ்டமச்சனி 7 சனி வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது யார்ட்டையாவது கையேந்திர நிலவில் இருக்கும். யாராவது ஒரு 10,000 கொடுத்தா நம்ம தொழில் பெருசாக சாதிக்கலாம், யாராவது கொஞ்சம் அரிசி பருப்பு கொடுத்தா நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அரங்கேறும், நடந்துட்டு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, இல்லையே நாங்கள் அரசு வேலையில் இருந்துட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லையே அப்படின்னு நீங்கள் பேசுறது என் காதில் கேட்குது. அப்படி என்ன அர்த்தம்? அரசுகிட்ட கையேந்துறீங்களா நீங்கள்? போய் மாதம் சம்பள காசு கையேந்துறீங்களா? அதுவும் கையேந்திர கணக்கு தான். சனி கேது அப்படின்னாலே தொழில் பண்ணுற அமைப்பில் அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும். வாழ்க்கையில் 7 சனி அஷ்டமச்செல்லாம் வந்துட்டுனா தொழிலில் இவங்க சாதிக்கவே முடியாது, மிகப்பெரிய ஒரு போராட்டம். அவ்வளோதான், ஏன்டா இந்த தொழிலை செஞ்சோம், இந்த தொழிலை விடவும் முடியாது, விட்டால் நஷ்டம், அடுத்து அந்த தொழிலை நம்ம ஆரம்பிக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழலை நோக்கிலாம் நகரும். அப்போ சனிக்கேது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன? சிம்பிளான ஒரு பரிகாரம் தான், பெரிய பரிகாரம் நான் சொல்கிறதே இல்லை. என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை நான் சொல்கிறேன். சனிக்கேது சேர்க்கை இருக்குதா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க, சரிங்களா? அதாவது அன்றாடும் பூஜையில் இருக்கிற விநாயகரை பூஜையில் இருக்கிற விநாயகரை நீங்கள் கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆத்தோரமாக, குளத்தோரமாக, ஏரியோரமாக, அல்லது காட்டுக்குள்ள, அல்லது ரோட்டில் ஒரு ஓரமாக பூஜை இல்லாமல் வெயில், மழை, காற்று, குப்பை எல்லாம் மேலே அடித்து அப்படியே அந்த சாமி சிலை விநாயகர் சிலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பார்த்த உடனே ஏன் இவ்வளோ பெரிய சிலை செஞ்சு வச்சிருக்காங்க, இவ்வளோ தூரம் சாமி வச்சிருக்கிறாங்க, ஏன் கண்டுக்காமல் வச்சிருக்கிறாங்க? அரச மரத்தை அடியில், மொட்டை வெயிலில், இந்த மாதிரிலாம் தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதில் விநாயகர் சிலையை தேர்ந்தெடுத்துக்குங்க. தேர்ந்தெடுத்துட்டு ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய், அதாவது அமாவாசை பௌர்ணமி 2 நாள் வாங்கிட்டு போய் உங்கள் கையால் அந்த விநாயகருக்கு சரியா அந்த மொட்டை வெயிலில் பூஜை இல்லாமல் இருக்கிறாரில்ல அந்த விநாயகருக்கு உங்கள் கையால் அந்த எண்ணெய் காப்பை நீங்களே சாத்துங்க. நீங்களே சாத்தி, சரிங்களா, பால் அபிஷேகம் பண்ணி அப்படியே ஒரு 100 மில்லி நல்லெண்ணெயில் நீங்கள் அந்த இறைவனை நல்லா எண்ணெய் காப்பு போட்டு தேய்ச்சி விட்டு சாத்திட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 100 மில்லி எண்ணெய், மறுபடியும் 100 மில்லி எண்ணெயை வச்சு ஒரு விளக்கு, சரிங்களா, விநாயகர் பெருமானை நோக்கி ஒரு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு, நீயும் இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் உனக்கும் பராமரிப்புக்கு ஆள் இல்லாமல் தனியாக இருக்கிறாப்பா, நானும் இந்த சனிக்கேது சேர்க்கையால் இந்த உறவுகளை விட்டு உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமையில நான் தனியப்பட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற சூழலில் எனக்கு நீ ஆதரவு, உனக்கு நான் ஆதரவு. நீ என்னை நான் மாதத்தில் 2 தடவை, ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி, இப்படி நான் அமாவாசை பௌர்ணமி வரும் காலங்கள்லாம் நான் உனக்கு இதே மாதிரி ஒரு விளக்கேற்றி நான் வழிபாடு செய்கிறேன். உன்னுடைய அருளை, உன் கடைக்கன் பார்வையை என் மேல் செலுத்து. எனக்கு இருக்கிற பிரச்சனையை இந்த செவ்வாய்க்கு இந்த சனிக்கேது சேர்க்க அந்த எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து என் தொழிலை வளர்ச்சி கூடன்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த சனி கேது உங்களுக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் சரி,
ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி, குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, 6ஆம் இடம் நோய் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, கடன் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, லக்கணத்தில் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, தொல்லையே கொடுக்காது. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கோவில்லாம் கணக்கு இதில் ரெகுலராக அன்றாடம் பூஜை போட்டுருப்பாங்களா, அந்த கோவில் வழிபாடு, அந்த கோயிலில் நீங்கள் எப்போ போல வழிபாடு செஞ்சுக்கிங்க, அது நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்குன்னு ஃபேவரட்டாக ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. உனக்கு இந்த ஜென்மம் முடியும் வரை, என் ஜென்மம் முடியும் வரை உனக்கு நான், எனக்கு நீ, எனக்கு இந்த அமைப்பு இருக்குது, நீ சரி பண்ணிக்க. உன்னுடைய தேகத்தை நான் வந்து என் மாசத்துல 2 தடவை வந்து எண்ணெய் காப்பு வச்சு நானே தேய்ச்சி, நானே சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு மாலை போட்டு உனக்கு விளக்கு போட்டு நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த சனிக்கு இது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தோஷத்தை செய்யாது. அடியேன் உணர்ந்த விஷயங்கள். ஏன்னா எனக்கு சனி கேது அமைப்பு இருக்குது. எனக்கு 10ல் சனி வந்து கேது சாரம், கேது வந்து 5ஆம் இடத்துல, தொழிலில் வந்து நஷ்டம் வரும் காலங்களில் வந்து என்னை அறியாமலே நான் செய்த விஷயம், அதை வந்து இன்னைக்கு காலையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பரிகாரம் கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஜாதகம் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து சனி கேது அமைப்பு இருக்குது. அதை அவங்களுக்கு பலன் சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்லிட்டேன், இதை செய்யுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிக்கிறேன், எப்படி சொன்னோம் அந்த விஷயத்த, நம்ம செஞ்சோமா, நான் செய்திருக்கிறேன். என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையிலேருந்து வர்ற வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். ஆலமத்தேரில் விநாயகர் கோவில் இருக்கும், வேப்பந்தேடியில். அந்த விநாயகர் கோவிலுக்கு என் கையால் நானே 100 மில்லி எண்ணெய் வாங்கி நானே தேய்ச்சி விட்டு நானே சூடம் பற்றிச்சு நான் சாமிக்கு வந்திருக்கிறேன். அதை யோசித்து பார்த்தேன், சரியாக வந்துச்சு. அப்போது இப்போ அந்த கோவில் பிரபலமாக பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அங்கே வந்தாச்சுன்னா வர்றவங்க எல்லாம் நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறது 15-20 வருஷத்துக்கு முன்னால், அந்த காலகட்டத்தில். சரிங்களா? அப்போ இதை நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் போய் தனியாக தத்தெடுங்க. சனிக்கு எதுனா தத்தெடுக்கிறது தானே, ஒரு தெய்வத்தை தத்தெடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அது எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்க வேண்டும். அந்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கு பூஜை இல்லாமல் மழை வெயில் புழுதி எல்லாம் அடித்து குப்பை அடித்து அப்படியே வந்து நம்மளை கவனிக்க ஆளாமல் இருக்குது அப்படின்னு அந்த தெய்வம் நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெய்வமாக இருக்க வேண்டும். அதுவும் விநாயகராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி தெய்வத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா சனிக்கு எது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எனக்கு கொடுத்துருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எனக்கு கொடுத்துருக்குது. நான் பேசுகிறவங்களுக்கு புரியும், நான் எதை சொல்கிறேன்னு புரியும். சரிங்களா? சாதாரண ஒரு இரும்பு வியாபாரியாக இருந்த எண்ணெய், சாதாரண இருந்த எண்ணெய் இன்னைக்கு ஒரு ஜோதிடராக மாற்றி இன்னைக்கு உங்களுக்கு நான் நிறைய அறிவுரை சொல்கிற அளவுக்கு இந்த ஜோதிடத்தை ஞானத்தை கொடுத்ததே அந்த சனிக்கு ஏது அமைப்பு தான். அப்போ இந்த அமைப்பு இருக்குதா, நீங்கள் அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு விநாயகரை தத்து எடுத்துக்கோங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் உடனே 2 வாரம் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை, இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இடையில ஒரு கால சூழல் ஒரு 2 மாதம் 3 மாதம் செய்யாமல் இருப்போம், அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது என்ன ஆகுன்னா, அங்கே உங்கள் ஜாதகம் வந்து எந்த தோஷம் இருந்தாலும் விநாயகப் பெருமானால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அங்கேயே நிவர்த்தி உண்டு. அதுக்கு தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் உண்டு. எல்லாமே உங்களுக்கு வந்து அதை நீங்கள் செய்ய 2 ஒரு பௌர்ணமி செஞ்சு ஒரு அமாவாசை செஞ்சு மறுபடியும் ஒரு பௌர்ணமி செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைச்சிடும். அப்புறம் நீங்கள் ரெகுலராக செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கை உயரத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். உயரத்தை நோக்கி நகர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அதை மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, எங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு விநாயகர் சிலையை ஒன்று வாங்கி வச்சு நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்தை. போதுமா? கோவிலில் பண்ணேன். இப்போ அதை அங்கே ரெகுலராக அங்கே இறை வழிபாட்டில் அங்கே பூசாரி வச்சு ரெகுலராக பண்ணுறாங்க. இப்போ நம்ம அங்கே பண்ண முடியாது. அப்போ நானே யோசிச்சு ஒரு விநாயகர் சிலை ஒன்று, ஒரு 3/4 அடி விநாயகர் சிலை ஒன்று வாங்கி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலே வந்து அந்த ஈசான மூலைன்னு சொல்லி மூலையில் வந்து தண்ணி தொட்டிக்கு மேலே வச்சு தண்ணிக்குள்ளே வச்சு நானே அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால அந்த பரிகாரத்தை ஒரு எளிமையாக கொடுக்குறேன். சரிங்களா? இந்த அமைப்பு இருக்கா, தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து எல்லை இல்லாத உயரத்தை நீங்கள் அடையலாம். சரி, நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவிலே வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோவிலே நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சாமி சிலை, அந்த விநாயகர் சிலையை வந்து வீடியோவில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து தனியாக வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகம். அடியேன் உணர்ந்தது, என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.